நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து ஹெல்தி நட்ஸ் பவுடர் ஃபார் க்ரோயிங் பேபிஸ். இது வந்து க்ரோயிங் பேபிஸ்க்கான ஒரு சூப்பரான ஒரு நட்ஸ் பவுடர். இதை நம்ம வந்து அந்த நட்ஸ் பவுடருக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பாதாம் வந்து ஒரு நாள் ஃபுல்லா நைட்டு நான் ஊற வச்சு காலையில அந்த தண்ணியை வந்து த்ரீ டைம்ஸ்க்கு வந்து நான் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணேன், காய வச்சேன். எதனால வந்து நம்ம வந்து அதை வந்து பாதாமை வந்து ஊற வச்சு காய வைக்கிறோம் அப்படின்னா, அந்த பாதாம் தோல் மேல வந்து பைட்டிக் ஆசிட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஆசிட் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த பாதாம் கூட நம்ம என்ன பொருள்லாம் சேர்த்து நம்ம அரைக்கிறோமோ அதோட சத்தை எல்லாம் அது வந்து என்ன சொல்றது இன்டேக் எடுத்துக்காமையே வந்து இருக்கும். ஸோ அந்த தோல் இருக்கிற பைட்டிக் ஆசிடை வந்து நம்ம வந்து எப்படி அதை எடுக்க முடியும் அப்படின்னா, அந்த பைட்டிக் ஆசிடோட இதை வந்து எப்படி எடுக்க முடியும் அப்படின்னா, நம்ம வந்து ஃபுல்லா ஊற வச்சு 2 to 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி நிழல்ல ரூம் டெம்பரேச்சர்ல நம்ம காய வைக்கிறோம். ஒரு நாள் ஃபுல்லா நான் காய வச்சிருந்தேன். இப்போ அதை வச்சுதான் நம்ம வந்து நட்ஸ் பவுடர் வந்து தயாரிக்க போறோம். நான் மொத்தம் 20 பாதாம் வந்து இந்த கிணத்துல போட்டு ஃபுல்லா பாதாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை நான் வந்து இப்போ நைட்டு ஊற வச்சுருக்கேன், காலையில் வரைக்கும் ஊறட்டும். இப்போ பாதாம் வந்து நைட் ஃபுல்லாக ஊறி இருந்தது. இப்போ நம்ம அதை எடுத்து ஒரு 2 டைம்ஸ் வந்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி இந்த மாதிரி வந்து உலர வச்சுருக்கோம். இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கட்டும், வெயிலெலாம் வைக்க தேவையில்ல, நல்லா நிழல்லே ஒரு நாள் ஈவினிங் ஃபுல்லாக வந்து இது வந்து காயட்டும். இப்போ ஒரு வானல் சூடானோடனே நான் இந்த கப்பு 3/4 கப்பில் வந்து நம்மளுடைய சாப்பாடு அரிசி, நம்ம சாப்பாடுக்கு எந்த அரிசி யூஸ் பண்ணுறோமோ அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து அதே கப்பில் வந்து நான் 1/2 கப்புக்கு வந்து பாசி பருப்பு எடுத்திருக்கேன். அதையும் இது கூட வந்து எடுத்து ஒரு 1 நிமிஷத்துல இருந்து 1.5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இது சீக்கிரமா வந்து கருகிடும், அதனால வந்து லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை வந்து பிளேட்ல மாத்திக்கோங்க. அடுத்ததாக நான் 1 ஸ்பூனுக்கு வந்து கடலைப்பருப்பு வச்சுருக்கேன், அதை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூனுக்கு வந்து துவரம் பருப்பு, அதையும் இதில் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இது லைட்டாக வறுத்ததுக்கப்புறமா வந்து நான் 3 ஸ்பூனுக்கு வந்து பொட்டுக்கடலை ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் இதில் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 1/2 நிமிஷம் வறுத்தா இது போதும். இப்போ பொட்டுக்கடலையும் நல்லா வறுந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக வந்து 20 பாதாம் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம இதை வந்து ஊற வச்சு காய வச்சோம், அந்த பாதாமை 20 ஆட் பண்ணி லைட்டாக வறுத்துக்கிறோம். இப்போ இதில் 15 பிஸ்தா வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. 6 முந்திரி, அதையும் இது கூட சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா மிதமான சூட்டில் வச்சு வறுத்துக்கோங்க. இதில் வந்து பாதாம் வந்து லைட்டாக வெடிக்கிற சத்தம் வரும், அந்த டைம் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ இது எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம வந்து வறுத்து ஆற வச்சாச்சு, மிக்ஸி ஜார்லேயே மாற்றியாச்சு. இப்போ வந்துட்டு நான் 2 ஸ்பூனுக்கு வந்து வேர்க்கடலை வந்து வறுத்து வச்சுருக்கேன், வறுத்து தோல்லாம் நீக்கி வச்சுருக்கேன். அதனால் நான் இதை வந்து வறுக்கிற ஐட்டத்தில் நான் போடல, ஓகேங்களா. இதை இது கூட சேர்த்துக்கோங்க. 2 மக்கடமையை வந்து இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் 1/2 ஸ்பூனுக்கு வந்து சுக்குத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். சுக்குத்தூள் வந்து நம்ம ஆட் பண்ணுறது வந்து குழந்தைங்களுக்கு சாப்பிடும்போது ஜீரண சக்தி வந்து அதிகமாக இருக்கும். இப்போ இதை நம்ம வந்து நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு. ரொம்பலாம் மைய வேணாம், ஒரு குறைன்னு கொஞ்சம் கஞ்சி பதத்தில் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அந்த மாவு அரைச்சதுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு டப்பாவில் மாற்றி ஒரு காற்று போகாத அளவு டப்பாவில் வந்து நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை நீங்கள் வந்து 1 மந்த்துக்கு யூஸ் பண்ணலாம், கெட்டு போகாது. தாராளமாக 1 மந்த் அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுக்கு குழந்தைங்களுக்கு கஞ்சி கொடுக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த கஞ்சி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த கஞ்சி எப்படி ரெடி பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் இதில் 1 டம்ளருக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சுட்ருக்கு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச நட்ஸ் பவுடரில்
1.5 ஸ்பூனுக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலக்கி விடுங்க, கட்டிலாம் இல்லாமல். இதில் வந்து நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து இதில் உப்பும் ஆட் பண்ணி இதை கஞ்சி ரெடி பண்ணலாம், இல்லை வந்து நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணி தயார் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ, குழந்தைங்க எது விரும்பி சாப்பிட்றாங்களோ, உப்பு போட்டு ஒரு நாள் கொடுங்க, அடுத்து நாட்டு சர்க்கரை எது அவங்க டேஸ்ட்டுக்கு எது இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் நல்லா காய்ச்சி கொடுங்க. இப்போ இது நல்லா கொதிச்சுட்ருக்கு. இது ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கிட்டு, ஏன்னா நம்ம வந்து அரிசி பருப்பு இதெல்லாம் வந்து அரைச்சி போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சமாவது வந்து வேகணும் இல்லையா, அதனால் நான் வேக வச்சு கொடுக்கறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அப்போ தான் குழந்தைங்களுக்கு ஜீரண சக்தி ஆகும். அதனால் ஒரு 20 நிமிஷம் நல்லா சிம்லேயே வச்சு இந்த கஞ்சியை வந்து ரெடி பண்ணுங்கள். இந்த கஞ்சி வந்து நீங்கள் தண்ணியாக ஃபஸ்ட்டு கொடுங்க. ஃபஸ்ட்டு கொடுக்குறவங்க கொஞ்சம் தண்ணியாக கொடுங்க. அதாவது வந்து ஒரு 8 மாதத்துலேருந்து கொடுக்குற குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணியாக கொடுங்க. அதுக்கப்புறம் 1 வயசு ஆனதுக்கப்புறம் இந்த கஞ்சி கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக கொடுங்க. ஓகேங்களா? பாருங்கள், கஞ்சி ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் வந்து கெட்டியான பதத்துக்கு வரட்டும். கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இப்போ நல்லா கட்டியான பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். டொட்டோடாய், பாருங்கள், நம்மளுடைய ஹெல்த்தி நட்ஸ் பவுடர் ஃபார் க்ரோயிங் பேபிஸ்க்கு வந்து தயாராகிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு ஹோம்மேடு ஹெல்த்தியான நட்ஸ் பவுடரை வச்சு கஞ்சி பார்த்தோம். இந்த கஞ்சி வந்து நம்ம வந்து 8 மந்த்ல இருந்து பேபிக்கு கொடுக்கலாம். பட் 8 மந்த்ல நம்ம பேபிக்கு கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து அரிசி, பருப்பு, நீங்கள் பாசி பருப்பு, துவரம் பருப்பு, எந்த பருப்பும் அது ப்ளஸ் பாதாம் ஏதாவது ஒன்று மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து எல்லா பொருளும் ஆட் பண்ணது வந்து நான் 1 வயசுக்கு அப்புறமா இருக்கிற 1 வயசுலேருந்து நம்ம யூஸ் பண்ணுற குழந்தைங்களுக்கு இது நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து 8 மந்த் பேபியா ஃபர்ஸ்ட் ஒன்றா ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து 9 மந்த்தில் வந்து இன்னொரு பாதாம் கூட பிஸ்தா, அதுக்கப்புறம் அடுத்த மந்த் வந்து பாதாம் பிஸ்தா, அதுக்கப்புறம் வந்து முந்திரி, இந்த மாதிரி ஒன்றா ஆட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒரேடியாக ஆட் பண்ணுறது எல்லாமே வந்து அந்த ஃபுல்லாக வந்து நான் என்னோட குழந்தைங்களுக்கு வந்து ஒரு 8 மந்த்ல இருந்து ஒன்றா ஆட் பண்ணி நான் 1 வயசுக்கு அப்புறமா தான் இந்த பொருள் எல்லாத்தையும் சேர்த்து நான் இப்போ வந்து அவங்களுக்கு கஞ்சி கொடுத்துட்டு இருக்கேன். இந்த கஞ்சி வந்து நீங்கள் 2 வயசு வரைக்கும் தாராளமாக கொடுக்கலாம். 2 வயசு வரைக்கும் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பாதாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஊற வச்சு வந்து அந்த நான் சொன்ன ப்ரிப்பரேஷனில் நீங்கள் செய்யுங்க. ஏன் அப்படின்னா அந்த பாதாமில் வந்து ஊற வைக்காமல் குழந்தைங்களுக்கு அப்படியே வறுத்து கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து அது அலர்ஜி ஆகும், ஸ்கின் அலர்ஜி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க வந்து அதை ஊற வச்சு கொடுக்கறது ரொம்ப பெஸ்டான ஒரு விஷயம். ஸோ இந்த 8 மந்த்ல இருந்து நீங்க இந்த கஞ்சியை வந்து நீங்க கொடுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா அரிசி, பருப்பு, பாதாம் ஏதாவது இந்த மாதிரி வந்து செப்பரேட் பண்ணி கொடுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து கொடுக்காதீங்க. 1 வயசு குழந்தைனாலும் ஒரு 2-3 ஐட்டம் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நீங்க இப்ப புதுசா சேர்க்க போறீங்க இந்த கஞ்சி அப்படின்னா 1 வயசு குழந்தையா இருந்தா அரிசி, பருப்பு, அந்த பாதாம், பிஸ்தா இதில் ஒரு 3 இதை எடுத்து சேர்த்துக்கோங்க. ஒரு மந்த்துக்கு அப்புறமா கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. ஏன்னா உடனே இவ்வளோ ஐட்டமான ஒரு மினரல்ஸ் நம்ம சத்துள்ள இவ்வளோ பொருளை நம்ம கொடுக்கும்போது ஒரு சில குழந்தைங்களுக்கு ஒத்துக்குமோ இல்லையோன்னு ஒரு பயம் இருக்கும். அதனால நீங்கள் ஒன்றா பொறுமையாக கொடுங்க. ஓகேங்களா? நம்மளோட குழந்தைங்க வந்து புஸ்னு ஆகணும்னு யாரும் எதிர்பார்க்காதீங்க. ஒரு ஹெல்த்தியான ஒரு பேபியாக இருந்தால் மட்டும் நமக்கு போதும் எல்லா அம்மாமார்களுக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வித்தியாசமான கஞ்சியாக இருக்கும். அந்த அரைக்கிற கஞ்சி நட்ஸ் பவுடரே வந்து அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தீரேகா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோலாம் போடுறது உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். பாய்.